காயல்பட்டினம் ஸ்டைல் கலரி கறி. கல்யாண வீடுகளில் பரிமாறுற இந்த கலரி கறியோட டேஸ்ட்டுக்கு காரணமே அது செய்கிற மெத்தடும் சேர்க்குற மசாலாவோட அளவும் தாங்க. இன்றைக்கி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல இதுக்குரிய மசாலா எடுத்து வச்சிடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நம்ம எந்த குழம்புக்குமே இந்தளவு மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த மசாலாவுக்கு சேர்க்கணும். 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் போல் உப்பு எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 5-6 ஏலக்காய் எடுத்துக்கணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை, நல்ல இளம் கருவேப்பிலையாக இந்த மாதிரி காம்போடு எடுத்து வச்சுக்கணும். இந்த கலரி கறிக்கு இந்த மாதிரி காம்போடு தான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது. ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய், 50 ml நெய் எடுத்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவு பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சாக்கில் நம்ம மற்ற தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கணும். நார்மலாக நமக்கு கறி குழம்பு இதெல்லாம் வைக்கல, தாளிப்பில் தயிரெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த காயல்பட்டினம் ஸ்டைலில் உள்ள கலரி கறி, கொத்துக்கறி இதுக்கெல்லாம் வந்து தயிரில் தாளிப்பு சேர்த்துப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தீயை குறைவாகவே வச்சுக்கணும். இது நல்லா முருகி வரணும், கலர் கருத்து போயிடக்கூடாது. தாளிப்பு இந்தளவு பொரிஞ்சு வந்தாக்கில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல எலும்பு எல்லாம் கலந்த கறி தான் எடுத்துருக்கோம். மட்டனை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி பரத்தி மட்டும் விட்டுக்கணும், கிளறக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதுக்கு மேலே அப்படியே போட்டுடலாம். மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. வழக்கமாக மட்டன் போட்டுட்டு மசாலா போட்டு எண்ணெயில் பரட்டும், இந்த கலரி கறிக்கு அப்படி பரட்டக்கூடாது. ஒரு 3 பல்லாரி வெங்காயம் இதில் வந்து மேலே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான், நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதை வந்து பரட்டி விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவோட ஸ்மெல் நல்லா இறங்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து கலரி கறிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கலரி கறிக்கு தக்காளி எதுவுமே கிடையாது. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க மாட்டோம். ட்ரெடிஷ்னலாக அந்த பாத்திரத்திலே தான் வேக வைப்போம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக நம்ம குக் பண்ணுவோம் பாருங்கள், அலாய் பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரத்தில் கூட இதை சமைக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்திலேயே தான் மட்டனை வேக விடணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருந்தோம். உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட கிரேவியில் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பரும் பீஸாக தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் எலும்பு பீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 3/4 மணி நேரம் தாராளமாக ஆகும். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கோம், அதனால் அடி பிடிக்காது. கலரி கறி இன்னும் சில கிரேவிகளுக்கு தனி டேஸ்ட் கொடுக்குறது இந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டு தான். இவ்வளோ கணம் எடுத்து வச்சுருக்கீங்களா, இவ்வளோ சேர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க, மொத்தமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 50 பாதாம், 50 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. பாதாம் முந்திரியை வந்து ஊற வச்சுட்டு தோல் எடுத்து 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நடுவில் எடுத்து நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தாடி பிடிச்சிக்குதான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கோங்க. கலரி கறிக்கு சேர்க்குற இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா வாழைக்காய். 1 கிலோவுக்கு 2 வாழைக்காய் சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி 1 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். வாழைக்காய் வந்து சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு.
கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி பேஸ்ட்டு, அதுலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் நீங்கள் ஒரு ரொம்ப நாள் வச்சுருப்பீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அந்த வீக்கே காலி பண்ணுவீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போதுமே பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு கிரேவி கட்டி ஆகிடும். அதோட டேஸ்ட்டை வந்து முழுசாக கிடைக்காது. 1/4 கப் தண்ணி சேர்க்கல அந்த குக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது பாருங்கள். கரெக்டாக அந்த பாதாம் முந்திரியோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கிறேன், அதனால் இந்த பதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற பதத்தில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். மட்டன் கலரி கறி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இதை ரீஹீட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.